நன்றி. உற்சாகமாக இணைந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது பஸ்டோரியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது எளியோர் யோகா வாரம் 164. இன்று 26/1/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 தை 13ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. தாய்மொழி அடையாளம் உணர்த்தும் உலக தமிழ் மொழி நாள் மாதம் ஜனவரியில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல்: எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய். எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி: சைகை அறியாதவன் சற்றும் அறியான், சைகை அறியாதவன் சற்றும் அறியான் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது எளியோர் யோகா வாரம் 164. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். இங்கே அபிராமியும் நீதினியும் எங்களுக்கு நேரலையில் உயிர்ப்புடன் பெறுகிறார்கள். அதிபர் சொல்ற மாதிரி உயிர்ப்புடன் பெறுகிறார்கள். எல்லாரையும் உற்சாகமாய் அழைத்தபடி குரல் தந்திருந்தார்கள். மலித்து என்று ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். அப்படின்னா எப்பெல்லாம் நான் நினைப்பனோ அப்பெல்லாம் அவங்களுடைய இளையவர்களை குறைந்தே போயிருவார்களோ என்ற மாதிரி தோன்றுது. இன்று நான் நிறைய பயிற்சி கொடுக்க வேண்டும், நிறைய செய்ய வேண்டும், நிறைய எப்படி நான் என்னத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நான் எனக்குள்ள பயிற்சி எடுக்கிறது வளர்ந்தேன். அப்போ எல்லாம் இங்க இன்று இவர்கள் தான். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா இன்று நீதினி கூட தாமதமாக தான் இருந்தீங்க அபிராமி. ஆனால் அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஒரு தனிப்பதிவாவது நான் எடுக்க வேண்டும் என்றது என்னுடைய மனதில் பட்டது. அப்படி இடைநிறுத்தப்படாம இந்த சின்ன பயிற்சிகள் தொடர வேண்டும் என்றதான் என்னுடைய விருப்பமா இருக்கிறது. பெற்றோரை தெய்வத்துல அதிபர் சொன்ன மாதிரி எனக்கு டீச்சர் ஆக வேண்டும், டீச்சர் நான் இல்லை அந்த மாதிரி என்ற மனசுல அதிபரிச்சிருந்தவர். இன்றைக்கு பார்த்தா எங்கள பலர் கீழே இருக்க எழும்பா எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த ஏதோ ஒரு விதத்துல ஒருவருக்கு உற்சாகம் கொடுக்குமா இருக்கலாம் இந்த பயிற்சி. நிலத்துல இருக்கவோ எழும்பவோ ஏன் உங்களுக்கு நீங்க வளர்ந்து பெரியார்களா வந்ததும் இந்த பயிற்சி நிச்சயம் ஞாபகத்துல இருக்கணும்ன்றது நிறைய விருப்பம். அதே நேரம் நிபுணர்களோட செய்யறபடியாலதான் நான் இன்று வரைக்கும் நானும் தொடர்கிறேன் என்றது உண்மை. எல்லாரையும் வீட்டுமாய் உற்சாகமாய் இளையோர் யோகா வாரம் 164 இணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாங்க மிக இலகுவான ஆசனமான முதலை ஆசனம் என்று சொல்லி நான் சொல்லி தந்திருக்கிறேன். உங்களுக்கு மகர ஆசனம் என்ற பேரோட இணைச்சிருக்கிறேன். முதலை ஆசனம் என்றது அது ஒரு அழகான ஒரு ஆசனம், எல்லாரும் செய்யக்கூடிய ஆசனம். அந்த ஆசனத்தோட அரை தனுராசனம், தனுராசனத்திலிருந்து முழு தனுராசனமும் இருக்கிறது. அதை இலகுவாக கற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நிறைய பயிற்சி வேணும். அதற்கான பயிற்சியையும் கொண்டு வரலாம் என்ற நோக்கத்தோட இளையோர் யோகா 164 ஆரம்பித்துக் கொள்ளலாம். எல்லாரும் உற்சாகம் தானே? நன்றி. இப்ப நாங்க இளையோர் யோகா பயிற்சிக்குள்ள இன்னைக்கு நான் என்ன ஆசனம் சொல்லி தர போறேன் நீதினி? தெரியலையே. சரி அபிராமி? தெரியலையே. சரி மீண்டுமா முதலை ஆசனம். முதலை இப்ப தெரியுமா? முதலை. வணக்கம் ஆசிரியர். வணக்கம். இப்பதான் சொன்ன ஆசிரியர் இல்ல, என்னோட சேர்ந்து செய்யணும். ஆசிரியர் இந்த நேரம் யோகா ஆசிரியர் தான். சரி இன்னைக்கு நாங்க முதலை ஆசனம் படிக்க போறோம். மணியக்கா வணக்கம். மணியக்கா வணக்கம். வாங்கோ. நடந்து போய் இப்பதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இணைஞ்சிருங்க, முழுமையா சேர்ந்து செய்யணும் கேட்டு. இன்னைக்கு நாங்க செய்ய போற ஆசனம் நீதினி அபிராமி முதலை ஆசனம், மகராசனம் என்று சொல்லி தந்திருக்கிற முதலை ஆசனம் தமிழ் பெயர் தெரிஞ்சு கொள்ளுங்க. அதோட அரை தனுராசனம், தனுராசனம். சரியா? இப்ப ஞாபகம் வருதா? அந்த ஆசனம் தான் படிக்க போறோம். கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நீங்களும் பயன்பெறலாம். நிச்சயம் வீடியோ போனாலும் பரவாயில்ல, இணைஞ்சிருக்கோம். சின்ன பயிற்சி தான், நிறைய பயன் கிடைக்கும். எல்லாரையும் இழைத்தபடி இப்போ எப்பவும் போல நாங்கள் என்ன செய்வோம்? நிமிர்ந்திருந்து கண்களை மூடி ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு விட போகிறோம். நிமிர்ந்திருங்கோ. அமைதியா ஆழமா எல்லாவற்றையும் மறந்து நல்ல ஒரு ரிலாக்ஸா கையெல்லாம் இப்படி இறுக்கி பிடிக்க கூடாது. லொக்கரான இப்படி வச்சிருந்து நிமிர்ந்திருந்து அரை பத்மாசனம் அல்லது சுகாசனம் அல்லது வச்சிராசனம். கண்களை இறுக்கி மூடக்கூடாது, நாக்கையும் அங்கேயும் ஆட்டக்கூடாது, பல்ல நிரம்பக்கூடாது. சாதாரணமா இருக்கிறது, அவ்வளவுதான்.
சரி, எப்பவும் போல இதை நீங்க வீட்டை செய்திருக்கிறீங்களா, செய்து பார்த்திருக்கிறீங்களா? யாராவது வீட்டை இப்படி இருக்கிறீங்களா? வீட்டை எப்பயாவது வந்திருக்கிறீங்களா? போன ஞாயிறுல இருந்து போன ஞாயிறுக்கு பிறகு இன்று வரைக்கும்ல. ஓ வாழ்த்துக்கள். இதுனே நல்லா இருக்கவன் இப்படி இருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்குதா? உங்களுக்கு முதல்ல நோகுதா? அங்கேயாவது கால கீழே இருந்தா எனக்கு நோகும், நான் கீழே இருக்க மாட்டேன்னு சொல்றவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. இல்லை. நிலத்தில இருந்தா எனக்கு கால் நோகும், நேரி வலிக்கும், நேரி பிடிச்சிடும் என்று சொல்றவர்கள் இருந்தால் கையேற்றுங்க. நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சம் இருந்து பயிற்சி எடுத்தீங்கன்னா அது சரியா வரும். எப்போ உங்களை நாங்க தோக்க ரெடி? கைகளை இறக்கி பிடித்து 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். கைகள் உதறி ஒரு சாதாரண துள்ள அப்படியே துள்ளி 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 கைகளை உதறிய வேண்டாம். கால்களை விசறி ஆட்டி கால்களை கட்டி முன்வளைவு பின்வளைவு, முன்னுக்கு பின்னுக்கு முன்னுக்கு பின்னுக்கு, அப்படியே ஒரு பக்கத்துக்கு முன்னுக்கு உதறி பக்கவாட்டுக்கு கால உதறி அப்படியே பின்னுக்கு. சரி, யாருக்கு பிடிக்காம தெரியும்? முடியாம இப்படி 4 கால் அப்படியே முன்னுக்கு. மணிக்கா தவழ்றீங்களோ? ஓ நல்லா இருக்கு. ஓடிய ஓடிய சிரிச்சு கொண்டு. சரி, இப்ப இப்படி ஒருக்கா 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 மாறி. சரி, இப்ப கைய முன்னுக்கு வச்சு பாஞ்சு அவளை மாறி என்ன. சரி, நம்மளுக்கு மாறிட்டோமோ? நினைக்கிற நாங்க மனிதர்ல இருந்து மிருகத்துக்கு மிருகத்துக்கு மாறி மறுபடியும் தவண்டு பின்னுக்கு முன்னுக்கு. சரி, இப்படியே நின்று மஜாரி ஆசன பயிற்சி. தெரியுமல்ல மஜாரி? இப்படி பிடிச்சு கால் குத்தி மேல 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 பூனை பசு. வாழ்த்துக்கள். அப்படியே பின்னுக்கு வந்து பாலாசனம், மறுபடியும் மஜாரி ஆசனம், கீழே கீழே அப்படியே பாலாசனம், சாதாரண மூச்சு. அப்படியே கைகள் எடுத்து குதிக்கால் அப்படிங்க பின்பக்கம் தூக்காம அப்படியே படுத்துக்கோ. சரி, அப்படியே புஜங்காசனம், அப்படியே ஒரு வலை சர்ப்பாசனம், பாலாசனம், புஜங்காசனம், சர்ப்பாசனம், பாலாசனம், புஜங்காசனம், சர்ப்பாசனம், பாலாசனம். அப்படியே வஜ்ராசனம், கால்களை விரிச்சு நடுவிலே கால்களுக்கு வெளியே, கால்களுக்கு வெளியே அபிராமி. வஜ்ராசனம் இல்லை. அப்படியே முன்னுக்கு வந்து வளைக்கிறது, புதிய பிடிக்காது. சாதாரண மூச்சு. மறுபடியும் கால்களை சேர்த்து வஜ்ராசனம். வஜ்ராசனத்துல இருந்தபடி மகாமுத்ராசனம் ஞாபகம் இருக்கும். மகாமுத்ரா
மகாமுத்ராசனம். கையை சிக்கி கொண்டாந்து கட்டிட்டு வஜ்ராசனத்துல இருந்தபடியே முன்னோக்கி பார்த்து குடிக்கிறது. ரெடி? அப்படியே ஆறுதலா எழும்புறது. இன்னைக்கு நாங்க வஜ்ராசனத்துல இருந்து இந்த கைகளை பெருவிரல கொத்தணும் வச்சு அடி வயிற்று பகுதியில விடுவோம். சாதாரண அடி வயிற்று பகுதியில அப்படியே முன்னோக்கி குனிஞ்சு போறது. அப்படியே நிமிர்றது. மறுபடியும் அடி வயிற்று பகுதியில கொடுத்து முன்னோக்கி குனிஞ்சு நெத்திய கொஞ்சம் வந்து தரலாம். மெல்லமா நிமிந்து பாக்குறது. மணிக்க பாக்குறீங்க, செய்றீங்களா? சூப்பரா வருது. சரி, அடி வயிற்று பகுதி கொடுத்துறீங்களா? கை பார்ப்போம். இப்ப 10 எண்ணிக்கை செய்ய போறோம். அடி வயிற்று பகுதி கீழே கொடுத்து கீழே குனிஞ்சு 10 எண்ணிக்கை. ரெடி? வஜ்ராசனம். முன்னோக்கி பார்த்து அடி வயிற்று பகுதியில கையை கொடுங்க. அப்படியே முன்னோக்கி பார்த்து கொண்டு போய் குடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே தலையை நிறுத்தி ஆறுதலா எழும்பி கைகளை நம்மளுக்கு வந்ததோ? ஓம். வாழ்த்துக்கள். இது இன்னைக்கு எங்களுடைய பயிற்சியா இருக்கு. நம்மளுக்கு இப்படி தவண்டு விடுவோம். நீங்க இன்னைக்கு இந்த சுத்திய ரவுண்ட் அடிக்கும். ஒரு வட்டமா சுத்துவோம். அப்படி இப்படி தவண்டு ஒரு வட்டம். கவனங்கா 4 கால. வாழ்த்துக்கள். சரி, என்கிட்ட கலட்டிட்டு செய்யுவோம், ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி முதலை ஆசனம். முதலை ஆசனம் எப்படி வரும்? குப்புறப்படுத்த நிலை, நிமிர்ந்து படுத்த நிலை, பக்க வளைவு, நின்றாசனம், இருந்து செய்யும் ஆசனம். இதுக்குள்ள வெறும் முதலை ஆசனம். சொல்லுங்க. Also Pirasanam also வடிவத்துல அது மட்டும் மாறுதி. நான் சொன்னது முதலை ஆசனம். முதலை ஆசனம். ஓகே, அது நிலத்துல செய்யற ஆசனம். குப்பர படுத்திருந்த நிலை. முதலை எப்படி இருக்கும் நீதினி? நேரா தலையை மட்டும்தான் தூக்குமே. அந்த மற்ற பகுதிய நேரா வச்சிருக்கோம், இல்லைன்னா வளைவா வச்சிருக்கோம் வாழ. ஆனா நேரா நிக்கிற முதலை என்று வைப்போம். சரியா? சரி, இப்ப நம்ம செய்ய போறோம். எல்லாரும் குப்புறப்படுத்தி வஜ்ராசனத்துல இருக்கிறோம். அப்படியே குப்புறப்படுக்கிறோம், காலை சேர்த்து வைக்கிறோம். கால் சேர்த்து நாடியில கைய கொடுக்கிறோம். அதுல கொஞ்சம் இடைவெளி விடவும். இப்படி மேல நல்லா காலை சேர்த்து வச்சுட்டு இழுத்து நிறுத்தி பிடிக்கணும். உடம்பு அப்படியே நீளமா வச்சிருக்கணும். ஒரு பக்கம் வளைவு சுழிவு இல்லாம கால் சொப்பில கை 2 கன்னத்திலையும் நேர வச்சு மேல பாருங்க. இதுதான் முதலை ஆசனம். சரி, அப்படியே முதலை ஆசனத்துல காலை சேர்த்து வச்சுனாங்க. இப்ப 2 காலையும் எவ்வளவு எங்களுக்கு அகலமா வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு அகலமாக்கலாம். அப்பவும் கை கன்னத்துல விளங்கினதோ? நல்லா எவ்வளவுக்கு உங்களுக்கு காலை விரிக்க முடியுமோ பின்னுக்கு நல்லா விரிச்சு வைக்கலாம். அப்படியே விரிச்சு வச்சுக்கொண்டு இடது காலை ஒருக்கா மடிச்சு கீழே விடுமோ, வலது காலை ஒருக்கா மடிச்சு கீழே விடுவோம். விளங்குறதா? கால் விரிச்சிருக்குது, கைகள் கன்னத்துல இருக்கிறது. ஒரு இடது கால அப்படியே பிருஷ்ட பாகத்தை கிட்ட கொண்டு வாங்கோ, பிறகு அப்படியே நேர நீட்டுமோ. வலது காலம் அடிச்சு கொண்டு வாங்கோ, பிறகு அப்படியே கீழே நல்லா விரிச்சு வச்சிருக்கணும். கால் எவ்வளவு முடியுமோ. அபிராமி சேர்ந்து செய்யற காலை ஆட்டக்கூடாது. இப்ப ஆட்ட சொல்லிட்டேன். காலை விரிச்சு ஒரு கால் மடிச்சு மற்ற கால் ஆறுதலா எந்த கால் விரிச்சு வச்சிருக்கபடியால சில வேளை நோக்கலாம். சரி,
இப்ப அப்படியே சேர்த்து வைங்க காலை. இப்ப 2 காலையும் சேர்த்து மடக்குங்க. கிட்ட 2 காலையும் சேர்த்து. ஆனா பார்வை மேல இருக்கணும், கைகள் கன்னத்துல இருக்கணும். நாடிய தூக்கி பிடிச்சு கொண்டு கைகள் கன்னத்துல. இந்த 2 காலையும் முன்னுக்கும் பின்னுக்குமா அசைக்க போறோம். சுவாதினி அக்கா நீங்க அசைறீங்களா? இது இலகுவான ஆசனம். இப்ப இந்த ஆசனம் நாங்க இப்படி செய்துட்டோம். இந்த கைகள் இருக்குதானே, முன் கைகளை முன்னுக்கு வைக்கணும். அப்படி எல்லாம் நீட்டி கடுத்துருக்கோம். இப்படி இந்த கைய முன்னுக்கு நீட்டும், முன்னுக்கு கொஞ்சம். இப்ப பாருங்க, தோள்பட்டி அடி காலை நீட்டுங்க பின்னுக்கு. தோள்பட்டி அடி கொஞ்சம் நோகும். நாங்கள் கைய கிட்ட இஞ்சியில வச்சிருந்த நாங்கள் அப்படியே கையால முழங்கையால் நடந்து முன்னுக்கு நீட்டுங்க. காலை நீட்டி வையுங்க. இப்ப பாருங்க, நெஞ்சு பகுதி, அந்த பின் கழுத்து பகுதி விழுவிட்டு அபிராமி செய்து பாருங்க. கை முன்னுக்கு போகல, அபிராமி முன்னுக்கு 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 அப்படியே ரிவர்ஸ் வாங்க. அப்படியே கைகள் அகலமாக்குங்க. அகலமா காலை சேர்த்து வைங்க. இப்ப காலை மடிச்சு பாருங்க. ஆறுதலா கைகளை ஒடுக்குங்க. ஒரு அளவான வெளியில வச்சு காலை நல்லா நீட்டி கைய மேல வச்சு நாடிய தாங்கி மேல பாருங்க. ரெடி. காலை நீட்டி கைகளை நாடிக்கை கொடுத்த அபிராமி மேல பார்வை. சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மகர ஆசனம். இந்த ஆசனம் யாருக்கு பிடிச்சது, யாருக்கு பிடிக்கல? எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி படுத்து கேட்க சில பேருக்கு நேரி நோகும். இப்படி கால்களை விரிச்சு செய்து மடி கேட்க சில வேலை பயிற்சி இல்லாட்டி வராது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எவ்வளவு ஒரு நல்ல ஆசனம். கால்களை நிறைய பேரால ஒவ்வொரு பக்கத்துக்கு தான் அந்த பின் பக்கத்தை காலை அகலமாக்க முடியும். அது உணர்ந்தீங்களா? இடைவெளி போதுமான அளவு இருக்கணும். இடைஞ்சலா இருந்தா அது கஷ்டமா இருக்கு. நகுலுக்கு விளங்கினதா? சரி, நகுல் அப்புறக்க செய்து காட்டுங்க. மகராசனம், கால்களை விரித்தபடி. எப்படி வரும்? காலை கீழே வைங்க. பாதம் கீழே. இது குத்தி இருக்கிறீங்களா? கீழே காலை சேருங்க. நீர பாருங்க, மேல பாருங்க. சரி, வாழ்த்துக்கள். இப்ப அபிராமி செய்யுங்க. கால் நீர, கால் அகலமா அகட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேல பார்வை இருக்கணும். காலை சேர்த்து கைகளையும் சேர்த்து. இந்த ஆசனத்துல பெயர் என்ன அபிராமி? முதலை ஆசனம். முதலை ஆசனம். முதலை ஆசனம். சரி, மீதினி செய்து காட்டுங்க. அப்படி வேற ஆசனம். நேர குப்பர படுத்திருந்து முதல்ல கால்களை சேர்த்து கொஞ்சம் நிகழாக மிக சிறப்பு. அப்படியே மேல பாருங்க நீதினி. மேல பார்வை. கால்கள் அகலமாக்கி மிக சிறப்பு நீதினி. வாழ்த்துக்கள். கால்கள் சேர்த்து. சரி, இந்த மகர ஆசனத்தில இருந்து கண்ணுக்குரிய பயிற்சி செய்ய போறோம். அப்ப கண்ணுக்குரிய பயிற்சியில கால்களை விரிக்க தேவையில்லை. கால்களை சேர்த்து வச்சிருங்கோ. கைகளை நாடி கொடுங்கோ. கண்ணுக்குரிய பயிற்சி அபிராமி சேர்ந்து சொல்லுங்க. கண்ணை மேல பாக்குறோம், கீழே பாக்குறோம். மேல கீழே. அதே நேரம் அங்க உடம்பு பின்னுக்கு நீளமா நீட்டி இருக்கணும். கால்கள் எல்லாம் அப்படியே பாதம் சேர்ந்து அப்படியே நிலத்துல இருக்கணும். மேல கீழே, மேல கீழே. பக்கத்துக்கு வலது பக்கம், இடது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம். அப்படியே ஒரு வட்டம் ஆறுதலா கண் மொழிய மட்டும் ஆறுதலா சுத்துறது. வலதுல இருந்து இடது,
இடதுல இருந்து அதே மாதிரி மற்ற பக்கம் ஆறுதல். வேகமா செய்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நோகுதுன்னா நோகடிக்க கூடாது. அதே நேரம் கீழே மேல கீழே மேல கீழே மேல, பக்கவாட்டுக்கு வலது பக்கம் இடது பக்கம் வலது இடது செய்தீங்களா? ஈஸியா இருக்கு. முதலை ஆசனம் வருது, கண் பயிற்சியும் வருது. வணிக செய்யறீங்களா? இந்த பயிற்சி இப்படி இருக்க நீங்க செய்யறது நல்லா சிறப்பான வாழ்த்துக்கள். நகுலங்க ஓடி போய் ஓடியாரீங்க, ஓடிவாங்க. டெலிபோன் கால் வந்ததுனால. சரி, இந்த ஆசனம் இதுல ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? மகராசனம், முதலை ஆசனம் என்று சொல்றேன். சரியா? இப்ப நான் மற்ற ஆசனம் சொல்லியிருந்தேன், அரை தனுராசனம் என்று சொல்லியிருந்தேன். அரை தனுராசனம் அப்படி வரும் நகுல் சொல்லுங்க. முதல் உப்பரை பார்த்து ஒரு கை வலது கை இடது கை நேரா வச்சு இப்போ வலது கையும் வலது காலம் பிடிச்சு அப்ப இப்படி ஆடாம அப்படியே நிக்கிறது. நீதி நிக்க விளங்கினதா? இப்ப எல்லாருமா சேர்ந்து செய்வோம். குப்பரை படுத்திருக்கிறோம். அப்படியே நான் இடது கால் இடது கை பிடிக்கிறேன், வலது கைய முன்னோக்கி நீட்டுறேன், வலது கால உயர்த்துறேன், இடது கால இந்த கையால பின்னுக்கு பிடிச்ச கால இழுத்து. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா அதை கீழே விட்டு இடது கால் இடது கைய இனி மாத்தி வலது கால் வலது கை இடது கைய முன்னுக்கு நீட்டுறேன், இந்த காலை அங்க தூக்குறேன். இந்த காலை எவ்வளவு இழுத்து பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிக்கிறேன். நேர பார்க்கணும். மேல 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்களை கீழே விட்டு தளர்மாக்கி கொள்வது. இந்த ஆசனத்துல பெயர் என்ன நிதினி? அரை தனுராசனம். இப்ப ஒவ்வொரு தரம் செய்து காட்ட போறீங்க. அரை தனுராசனம். முதல்ல அபிராமி ரெடி? அபிராமி கணுக்கால பிடிக்கிறார். வாழ்த்துக்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். மற்ற கால் நீ மேல பாக்குற. 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். அபிஷாமன் இருக்கிறான். இப்போ நகுல். வாழ்த்துக்கள் அபிராமி. அரை தனுராசனம். வாழ்த்துக்கள் அபிராமி. இப்போ நகுல் கொஞ்சம் பின்னுக்கு போங்க. பின்னுக்கு. சரி, நகுல் முடிஞ்ச அளவு முயற்சி செய்யுங்க. ரெடி? நன்றி நகுல். ஜக்கெட்டை கலட்டி அதை செய்யறதுக்கு. ஜக்கெட்டோட எல்லாம் செய்யறீங்கன்னா கஷ்டமா இருக்கு. ரெடி? ஒரு கால் ஒரு கை மற்ற கை மேல தூக்கோடும், பார்வை மேல இருக்கணும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு நகுல். வாழ்த்துக்கள். இப்போ மற்ற கால் மற்ற கை. ரெடி? மற்ற கால் மற்ற கை மாத்ராசனம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள் நகுல். நீங்களும் கணக்கால் முடிச்சிருந்தீங்க. மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நகுல். நகுல், நீங்க ஒரு தப்பு செய்திருக்கீங்க. காலுக்கு என்ன செய்திருக்கிறீங்க? காலுக்கு என்ன செய்திருக்கிறீங்க? காலுக்கு நாங்க ஆசனம் செய்யும் போது எப்படி இருப்போம்? இப்ப நீதினி அரை தனுராசனம். நகுல், நீங்க செய்த ஆசனம் அரை தனுராசனம். இப்ப நீதினியக்கா ரெடி? 1 மேல பாருங்க. 2 3 4 5 6 7 8 9 10. இந்த காலம் கொஞ்சம் தூக்குப்படும். உடனே தொடப்பகுதியும் இப்படி பிடிச்சிட்டு இங்க கொஞ்சம் உயர்த்தும். மற்ற கால் நீட்டி இருக்கும். ரெடி? மற்ற கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பான வாழ்த்துக்கள். நீ விளங்கினதா உங்களுக்கு? வாழ்த்துக்கள். இப்போ ஹபிஷா, எவ்வளவு முடியும்? அரை தனுராசனம். புறப்படுத்து. ஒரு கால் ஒரு கை. ரெடி? மேல பாருங்க. நேரம் 1 2 3 4 5 6 7 8 9
10. வாழ்த்துக்கள். மற்ற கால் மற்ற கை. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு கால் ஒரு கை எவ்வளவு உங்களால இழுத்து பிடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு இழுத்து கொண்டு வரலாம். நினைக்கிறேன் அபிராமியிட வடிவா தெரிஞ்சிருந்தது. கபிஷாட கொஞ்சம் இங்க வயிற்று பகுதி தெரியல, கால்கள் தான் தெரிஞ்சது. ஆனா விளங்கினதா கபிஷாவுக்கு? இதுல யாருக்காவது கேள்வி இருக்குதா? இல்ல. இப்ப நாங்க தனுராசனத்துக்கு போறோம். தனுராசனம் அப்படி வரும் என்ன? இப்ப எல்லாரும் செய்ய தெரியும். அதுல நீதினி கணுக்கால பிடிக்கலாம் இல்லையா? இந்த பெரு சுண்டு விரல் இருக்கு தானே, அந்த சுண்டு விரலால இந்த விரலை நாங்க இப்படி பிடிக்கலாம். கொழுக்கி போட்டு பிடிக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படி பிடிச்சிட்டு இந்த விரலையும் பிடிக்கலாம். அல்லது இப்படியும் நாங்க பாதத்தையும் பிடிச்சு இப்படி மேல தூக்கலாம். அல்லது இப்படி கால்களை பிடிச்சு இங்கேயும் தூக்கலாம். எது உங்களுக்கு இலகுவோ 3 விதமா இருக்கு. இப்ப யார் எப்படி செய்ய போறீங்க? நீதினிக்கு எது ஈஸி? கணக்கால். முதல்ல எல்லாரும் கணக்கால பிடிச்சு கால்களை சேர்த்து வைங்க பாப்போம். கணக்கால பிடிச்சு கால்களை சேர்த்து வச்சிருங்கோ. மேல பாருங்க, அது வருகுதோ? வாழ்த்துக்கள். இப்ப இந்த காலை பொத்தி பிடிங்க. இங்க இப்படி இப்படி பிடிச்சு பாருங்க. கால்களை அகலவா வச்சிருக்கலாம். இப்போ சுண்டு விரலால அந்த பெரு விரலை கொழுக்கி மாதிரி பிடிச்சு பாருங்க. வாழ்த்துக்கள். இப்ப உங்களுக்கு வசதி கேட்டபடி 10 எண்ணிக்கைக்கு இருக்கும். சரியா? ரெடி? இப்ப தளர்வாக்கி கொண்டு சாதாரண மூச்சில இருந்துட்டு கணைக்கால்களை உங்களுக்கு இலகுவான பகுதியை பிடிச்சு அப்படியே மேல உயர்த்தி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா காலக்கீழ விட்டு தளர்வாக்கி கொண்டு. இது என்ன ஆசனம்? இந்த ஆசனத்துக்கு பெயர் தனுராசனம். இப்ப அபிராமி செய்து காட்ட போறார். ரெடி? அபிராமி தனுராசனம். கணுக்கால பிடிக்கிற 1 மிக சிறப்பு. 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அபிராமி. ஆசனம் தனுராசனம். இப்போ நகுல் கொஞ்சம் பின்னுக்கு ஓடிப்போய் முடிந்த அளவு ஆடாம நிக்கோடும். நகுல் பயிற்சி இல்லை, இது தனுராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள் நகுல். உங்களுக்கு விளங்குதா நகுல்? இந்த கைகளாலேயே காலை பிடிக்க மாட்டார்கள். நீங்க கட்டிக்காரர் நகுல். நல்லா செய்யறீங்க. வாழ்த்துக்கள் நகுல். வடிவா தெரிஞ்சுறீங்க நீங்க. வாழ்த்துக்கள். இப்போ ஹபிஷா, நீங்கள் குப்பரப்படுத்த நிலை தனுராசனம். அப்போம் கால்களை பிடிங்க. கைகளால மேல் அண்ணாந்து பாருங்க. காலை உயர்த்துங்க. துடற்பகுதியை கொஞ்சம் தூக்கோட மேல். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். பாத்துனீங்களா? அந்த போட் மாதிரி, என்ன தொட்டில் மாதிரி அந்த ஒவ்வொருத்தருடைய பாக்கைக்கு அப்படி இருக்குது. வாழ்த்துக்கள் கபிஷா. உங்களை வடிவா தெரிஞ்சீங்க. கால்களை பிடிக்கவும் ஈஸியா இருந்தது. நன்றி. இப்ப நாங்க இதுல இருந்து எப்படி பயிற்சிக்குள்ள போறது? எப்படி வரும் பயிற்சி? நல்லா ஆடுவார்கள். சொல்லுங்க நீதினி. பயிற்சி ஆடுற பயிற்சி எல்லாரும் செய்வோம் தான் நினைக்கிறேன். மணிக்கா செய்யறீங்களா? மணிக்காக்கு கஷ்டம் நினைக்கிறேன். இது கொஞ்சம் மணிக்கன், நீங்கள் ஒரு கால் இப்படி பிடித்து இந்த காலை மட்டும் கிட்ட எடுத்து போட்டு விடும். இந்த ஆடுற பயிற்சி நேரத்துக்கு அது மாதிரியான பயிற்சி. அது மாதிரி இப்ப நாங்க தொட்டில் போட ஆடப்போறோம். யார் தொட்டில் அமாற போறீங்க? எல்லாரும் பாப்போம். தொட்டில்களை ரெடி? 10 எண்ணிக்கைக்கு ஆடணும். சரியா? நல்லா உண்ணி வடிவாடணும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப எத்தனை தொட்டில் ஆடினது?
சரி, ஓகே. இன்னொரு 5 எண்ணிக்கைக்கு எந்த தொட்டில் நல்லா வடிவா ஆடுதுன்னு பார்ப்போம். எனக்கு கீழே சரியாம நேரையா எப்படி ஆடுதுன்னு பார்க்கலாம். ரெடி? தொட்டில்களே 1 2 3 4 5 5 தொட்டில்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. மெலானி, கவிஷா, ராகுல், அபிராம். இது கொஞ்சம் சில கைகள் எல்லாம் நோகும், பயிற்சியில் இல்லாம இருந்தா நோகும் இல்லையா? நீதினி கொஞ்சம் நோகும், கொஞ்சம் இல்லை நோகும், எனக்கு தெரியும். ஆனா அதை தொடர்ச்சியா செய்து கொண்டு வந்தா தான் அந்த வயிற்றுல ஆடலாம். வயிற்று பகுதி மட்டும்தான் நிலத்துல இருக்கும். பார்த்தீங்களா ஆடைக்குள்ள? ஓகே, மினாடி ஒருக்கா சரி எங்களுக்கு ரொம்ப செய்து காட்டுவீங்களா? ஒரு தடவை தனித்தறியை நாங்க பார்க்க போறோம். தனித்தறி தொட்டிலா பார்த்து நிறைய கொண்டு வர போறோம். ரெடி? கால்களை பிடிக்கிற 1 பெருசாடும் 2 3 4 5 மிக சிறப்பான வாழ்த்துக்களை நல்லா சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போ அப்படியே அபிராமி கிட்ட வர போறோம். ரெடி? அபிராமி தொட்டி ரெடி? 1 2 3 4 5 மிக சிறப்பு அபிராமி, வாழ்த்துக்கள். மிக சிறப்பு. இப்போ நீதினி நீங்க செய்யணும். ரெடி? 1 2 3 4 5 மிக சிறப்பு. நீதினி நீங்க முதல்ல இது செய்ய மாட்டீங்க. நீங்க ஆரம்பத்துல இது செய்ய ஆட மாட்டீங்க முதல்ல. இப்ப நல்லா செய்யறீங்க. மிக சிறப்பான மாதிரி. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நல்லா செய்ய நல்லா நல்ல பயிற்சி. இது முன்னுக்கு வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வர வீச்சு நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். கபிஷா நீங்கள் பாப்போம். கபிஷா தொட்டில் எந்த தொட்டில் ஆடாது. ஆடும் பாருங்க. ரெடி? இது பாருங்க, வயிற்று பகுதி மட்டும்தான் நிலத்துல இருக்கணும். காலை பிடிங்க இருக்கும். உண்ணி போட்டு விட்டீங்கன்னா ஆடுற மாதிரி வரும். ரெடி? 1 2 3 கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா வரும். கவிதா இன்னொரு 2 எண்ணிக்கைக்கு முயற்சி செய்யுங்க. முதல் 2 வந்தது வடிவா. முயற்சி மட்டும் 2 எண்ணிக்கைக்கு. ரெடி? ஒண்ணுங்க. 1 2 3 கபிஷா பயிற்சி எடுத்துக்கொண்டு வரும். கபிஷா உங்களால முடியும், எனக்கு தெரியும். ஆனா இவையில பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி அதை உணரார்கள் சொல்லி பாருங்க. வாழ்த்துக்கள் இருந்த போதும். இப்போ நகுல் தொட்டில் ஓடியாமோ எப்படி நகுல் ஆடுறாருன்னு பார்ப்போம். நகுலுக்கு இது விருப்பம் இந்த ஆசனம். ரெடி? 1 2 3 4 5 வாழ்த்துக்கள் நகுல். உங்களுடைய முயற்சிக்கு உங்களோட பிடி சரியா இருந்தது. அந்த காலை பிடிக்கிற விதம் நகுல் சரியா இருந்தது. அப்படியே செய்து பயிற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயம் வெறும் சரி தொட்டில்களாக மாறி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி மிக சிறப்பா இருந்தது. இன்னைக்கு ஒரு புது ஆசனத்தை தொட்டுட்டு விடுவோம். அது எப்படின்னா ஆகர்ஷ தனுராசனம் என்றது அது பேர். அந்த ஆசனம் எப்படி வரும்னா கைகளை பக்கத்துல வைத்து கால்களை நீட்டி இருந்து கொண்டு இந்த காலை இந்த இடது கால் இடது கை அதை என்ன கொலுக்கி போட்டு இருக்கிறேன்னு சொன்னேன் அப்படி பிடிச்சு இந்த பெருவிரலை மட்டும் பிடிச்சிட்டு விடும். இந்த கை ஒரு இடது கையால பிடிச்சிடுங்கோ. வலது கை வலது கால் இப்படி பிடிச்சு இதை மட்டும் செய்து மாறி எந்த கால் நீளம் இந்த வலது கால் வலது கை வணிகா செய்து பாருங்க. சும்மா பிடிச்சிட்டு விடும். இந்த 2 விரலாலையும் கொலுக்கி போட்டு இப்படி பிடிச்சிட்டு இந்த காலை தூக்குங்க. வலது கால் இந்த காலை இந்த 2 விரலாலையும் இப்படி பிடிக்கும். எந்த கால் கூட நீளமா இருக்கு. எனக்கு நடக்குது இங்க. இப்படி பிடிச்சிட்டு நீதினிக்கு வருதோ இல்ல இந்த கால் அங்க இங்க இருக்கு. அங்க லண்டன்ல இருக்க அபிஷால சுவிசுக்கு வந்துட்டு முயற்சி கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. அமெரிக்காவில் நிக்குது. காலை நல்லா நினைக்குங்க. உதாரணம் வாணிவாங்க செய்யறாங்க தெரியுமா? வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் எல்லாரும். சரி காலை நீட்டிட்டீங்களோ? இடது கையிடுங்க. இடது கையின் 2 விரல் சுண்டு விரல் நடுவிரலால காலின் பெருவிரலை கோர்த்து பிடிக்கணும். இழுங்க மேல தூக்கி. இந்த காலை மற்ற காலை வலது காலை நீட்டி விரல்களை மேல் நோக்கி தள்ளுவோம். தள்ளி போட்டு வலது கை 2 விரலுக்கு தானே அப்படியே கொழுவி தொடுவோம். இவ்வளவு
இந்த கால் ஆகல நீளம் லேப்டாப்லயே தெரியல. சரி, அதே மாதிரி மாறி முயற்சி செய்யணும். வலது கால் வலது கையை இங்க பிடிச்சு தூக்கிட்டு இந்த விரலை பிடிக்கலாம். இவ்வளவுதான். இந்த விரல்களின் உதவியோட காலின் விரலை பிடிக்கிறார். இந்த கையை இப்படி பிடிச்சு தூக்குறாரு. அவ்வளவுதான். இந்த ஆசனத்துல பேர் என்ன சொல்லிருந்தா? கஷ்டமான ஆசனம். அர்த்த தனுராசனம். புது ஆசனம். ஆகர்ஷ தனுராசனம். ஆகர்ஷ தனுராசனம். இந்த ஆசனத்துல பேர் அம்புவில் ஆசனம். எப்படி வரும்? அம்புவில் ஆசனம். அம்புவில் ஆசனம் தான் இந்த எப்படி ஆசனம். இது வரும்? எப்படி? இதை பிடிச்சு எடுத்து இப்படி விடுற அது மாதிரி பிடிக்கிறது அம்புவில் தானே. ஆமா. இப்படி பிடிச்சு இப்படி இந்த காலை வந்து கூட வாடிக்க இப்படி பிடிச்சு இழுத்து பிடிக்க வரும். பயிற்சிகளை கொண்டு வந்து அதனாலதான் அந்த ஆகர்ஷ தனுராசனம் என்று சொல்லி அந்த பேர் வந்தது. கேள்விப்பட்டிருந்தீங்களா இந்த பேர்? இல்ல. இல்ல. ஆனா இன்றைக்கு நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. அப்ப நாங்க இன்றைக்கு என்னென்ன ஆசனங்கள் செய்தோம் என்று வாணிமோகன் அவர்கள் சொல்லுவார். முதலை ஆசனம், ஓம் அரை பத்மாசனம், இல்லை அரை தனு அரை அரை சிரச அரை தனு அரை தனுராசனம். மற்றது இப்ப செய்ததென்ன? யார் சொல்லுவீங்க? அரை தனுராசனம் சொன்னாங்க. மற்றது தனுராசனம். எதனாசனம்? தனு அம்புவில் அம்புவில் ஆசனம். அம்புவில் ஆசனம். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்ப நாங்க இந்த 3-4 ஆசனங்கள் செய்திருக்கிறோம். இலகுவான ஆசனங்கள், நல்ல பயிற்சிகள். இருந்தளம்புறதே மிக சிறப்பான ஆசனங்களா இருக்கும். நிறைவாக உங்களை பார்த்த போதுதான் ரொம்ப கேட்கணும் போல இருந்தது. ஒவ்வொரு ஆசனம் சொல்வேன், அந்த ஆசனத்தை செய்து காட்டுவோன்றது கேட்கணும் போல இருந்தது. வாணிமோகன் அவர்களை ஒரு ஆசனம் கேட்டால் என்ன ஆசனம் செய்வீங்க? உட்கட்டாசனம், மராசனம். உட்கட்டாசனம், மராசனம். சரி, நிறைய வாழ்த்துக்கள் வாணிகா. என்னுடைய திரையில இல்ல, நிச்சயம் வந்து செய்வீங்க. அந்த முயற்சிகள் நிச்சயம் செய்வீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அபிராமி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசனம் செய்து காட்டுங்க. ஆசனம் செய்து காட்டுறேன். ஓ, என்ற தனுராசனம். வாழ்த்துக்கள். நீதினி ஒரு ஆசனம் செய்து காட்டுவோம். வாழ்த்துக்கள் அபிராமி. அரை பத்மாசனம். மிக சிறப்பு. கைகள் எப்படி இருக்கணும்? சிம்மத்திர நிமிந்து, கண்களை மூடி. அரை பத்மாசனம். சிறப்பான வாழ்த்துக்கள். நகுல், நீங்க ஒரு ஆசனம். ஏகபாதாசனம். முடியாம ஏகபாதாசனம். வாழ்த்துக்கள். முதலாவது நிலையை நகுல் செய்யறார். கைகளை மூளை ஊற்றி 2. வாழ்த்துக்கள் நகுல். சிறப்பான வாழ்த்துக்கள். மீலானி, நீங்க ஒரு ஆசனம். கூமுகாசனம் தானே? முகாசனம். இதுல இருந்து இன்னொரு நிலை செய்யறா. அப்படி கைகளை வச்சிருப்போம். மீளம் இல்லையென்று சொன்னா இல்லைன்னா கைகளை இந்த கையால இந்த கையை பிடிப்போம். வாழ்த்துக்கள். கோமுகாசனம். கபிஷா, நீங்க ஒரு ஆசனம். பத்மாசனம். மிக சிறப்பு. தமிழ் பேர் என்ன? தாமரை ஆசனம். மிக சிறப்பு. பத்மாசனத்துல இருந்து வேற என்ன ஆசனம் செய்யலாம்? அந்த இப்படி உத்தீத பத்மாசனம். உத்தீத பத்மாசனம். என்ன வேற என்ன ஆசனம் செய்யலாம்? அந்த மாதிரி குடியிறது. என்ன பெயராம் அதுக்கு? மகாமுத்ராசனம் மாதிரி. அந்த மஜாரி ஆசனம். மகாமுத்ராசனம் வச்சிராசனத்துல இருந்து வரும். இருந்து வந்தா யோக முத்ராசனம். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாரும் செய்துட்டோம் நினைக்கிறேன். மிக சிறப்பான வார்த்தைகள். இதை கேட்டோன்னா ஒரு ஆசனத்தை இணைகிறதுன்றதே பெரிய விஷயம். எல்லோருக்கும் சிறப்பான மனமார்ந்த வார்த்தைகள் தொடர்ந்து கொள்ள வேண்டும் கேட்டு இப்போ போல சாந்தியாசனம் நிறைவுக்கு வந்தாச்சு. சாந்தியாசனம் அல்லது அரை பத்மாசனம் அல்லது வச்சிராசனம். கண்களை மூடி எல்லாரோடையும் கதைப்போம். எங்களுடைய உடல் உறுப்புகளோட நாங்க எப்பாவது கதைச்சிருப்போமா? நாங்க நம்மகிட்ட இணைஞ்சிருக்கிற நாங்க மட்டும்தான் கதைக்கிறோம் நினைக்கிறோம். மணிகா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மணிகா, அதேதான். சரி, காணவில்லை. நாங்க உடல் உறுப்புகளோட நாங்க மட்டும்தான் கதைப்போம்னு நினைக்கிறீங்க என்று சொன்னேன் மணிகா. ஆமாம் ஆமா.
இப்ப எங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் குதிக்கால்ல இருந்து அப்படியே பின்பகுதியாக எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் நாடி நரம்புகள் அத்தனை எல்லாவற்றையும் மனசார நினைத்துக் கொள்ற நேரம் இது. கண்களை மூடி சின்முத்திரை பிடிச்சு நேர பார்த்து கொண்டு வாய் பல் ஒண்ணுமே ஆட்டக்கூடாது உருட்டக்கூடாது இதுல கூட நாங்கள் சாந்தியாசனம் நவராம சாந்தியாசனம் விழாடியும் சாந்தியாசனம் நிமிர்ந்திருந்து சாதாரண மூச்சோட குதிக்கால இருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையும் அப்படி நினைத்து பின்பக்கத்தால உச்சி வரை வந்து எங்களோட உடல் பகுதியில முன்பக்கமாக நெட்டி அப்படி எல்லா உடல் உறுப்புகளையும் மனதால நினைச்சு ஆறுதலா உள்ளுறுப்பு வெளியுறுப்பு எல்லா உறுப்புகளோடையும் நினைத்து சாதாரண மூச்சோட இருந்தவெல்லாம் எங்களோட உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது. உள்ள நோவோ வலியோ எந்த வித குறையும் இல்லை. நாங்க நல்ல உற்சாகமா இருக்கிறோம். நல்ல கெட்டிக்காரன் நல்ல கெட்டிக்காரி எப்பவும் சந்தோஷமா இருக்கிறோம். உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நோவோ வலியோ ஒரு தொந்தரவாக ஏதாவது ஒன்று இருந்தா கூட அதை என்னை விட்டு போயிட வேணும். அது போகாவிட்டு அதை நிவர்த்தி செய்யற பகுதி உடலே தேற்றும் என்ற பகுதி என்னிடம் தான் இருக்கு. அந்த உடலே என்னை தேற்றிக்கொள்ளும். அதுக்கான உற்சாகத்தை எங்களால கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை நாங்க மனசால எங்களோட உடல் உறுப்புகளோட பேசி இடது பக்கம் திரும்பி படுத்து சாந்தியாசனம் நிமிர்ந்து படுத்திருக்கிறவர் ஒரு கழிச்சு படுத்து காலை பிடிச்சு நிமிர்ந்து எழும்பி இருந்து கைகளை உள்ளங்கைகள் இரண்டையும் எடுத்து உறைஞ்சி சப்பவும் சாதாரண மூச்சு வடிவா நிமிர்ந்திருந்து கண்களுக்கு மேல ஒட்டி இரண்டாவது தடவையாக உறைஞ்சி நிறைவாக நிறைவுக்கு கொண்டு வந்து ஓடி வந்து நிறைந்த உறவுகளுக்கும் இளையவர்களுக்கும் பாம்பல் தளத்திற்கும் 64 ஆசனங்களை அழகா செய்றீங்க. மிக அழகா செய்யறீங்க. மிக கெட்ட இத்தனை ஆசனங்களை பேரோட செய்திருந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. சிறப்பான அடுத்த வாரம் வெளியூர் யோகா 165 நினைவும் வரை உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை விடைபெறுகிறோம். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தர்ஜினி மாமி. நன்றி நகுல், மிக்க நன்றி. அப்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நன்றி 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 தர்ஜினி. நன்றி நன்றி தர்ஜினி. எனக்கு ஒரு கேள்வி. இந்த முதல் ஆசனம் இந்த கழுத்து உழைவுக்கு நல்லதோ? கழுத்துளைந்து நாரி இடுப்பு இதுக்கு அந்த பயிற்சி தான் தருவார்கள் உங்களுக்கு. நீங்க திறப்பி போனீங்களா இருந்தா அந்த பயிற்சி சொல்லி தருவார். எனக்கும் இந்த முதலை ஆசனம் எனக்கும் பிடிச்சது, நல்லா பிடிச்சது. நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்த இளையவர்களுக்கு தான் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றும் மணியக்கா உங்களுக்கு நன்றி. மணியக்காவுக்கு பிடிச்சிருந்ததா அன்றைய வாரம்? என்ன இந்த ஆக்களோட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பெண்களோட எங்களுக்கும் அந்த கால்கள் கைகளோட அசைக்கக்கூடியதுக்கு ஒரு மகிழ்ச்சியான பக்கங்கள் தான். என்ன அந்த பையனை அடைஞ்சு அதன் எப்படி நாங்க குட்டி விழாத்தோட அதை நடந்து அனுபவிக்கிறோமோ அது மாதிரிதான் இது முன்வைக்குமே. ஆனா இளையவர்கள் செய்யறது சந்தோஷம். நீங்கள் மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். நீதினி உங்கள் பக்கம்? எனக்கும் நல்லா பிடிச்சிருந்தது. இனி பேர் மாறக்கூடாது. அரைதராசனம், தண்டாசனம், முதலையாசனம். அதே நேரம் பத்மாசனம் என்று சொல்லிவிட நம்ம போட்ட கபிஷா, அபிராமி, மிலானி, நகுல் எல்லோரும் அதுக்கும் சிறப்பு. தமிழ்ல அம்பும் பில்லும் என்ன விளங்கில வணிகா? தனுராசன் தான் அம்பும் பில்லும். தனுராசனம் அந்த அம்பும் பில்லு, அந்த வில் தொட்டில் என்று சொல்லி சொல்லுவோம். இன்றைக்கு அம்பும் பில்லுமா சேர்த்து ஆகாஷ்ட தனுராசனம். அந்த ஒரு கால ஒரு கையை பிடிச்சு இப்படி இருக்கும் அம்பு வில். அதுதான். இதுக்கும் ஒரு வில் வளைவு தான். தனுராசனம் வில் போல அந்த வில்லின் ஷேப் தானே அது. அந்த கால்களை பிடிச்சு இப்படி மேல எடுக்க அது முழு தனுராசனத்தை தான் கொண்டு வருவாங்க வில்லுன்னு சொல்லி. நன்றி வணிகா, மிக்க நன்றி. ஆனா மகராசனம் எல்லாரும் செய்யுங்க. மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு பயிற்சி. அது மட்டும் தெரியும். தொடருங்கோ என்று கேட்டு மாமாவுக்காக காத்திருப்போம். நகுல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அபிஷா, மிலானி, அபிராமி வீட்டுல பயிற்சி எடுங்கோ. ஆகர்ஷ தனுராசனம் கையாங்க காலிங்கன்னு சொல்லக்கூடாது. மொத்தமா பிடிச்சு காட்ட வேணாம். கால் நீளமா இருந்தா கை, கால் நீளமா இருந்தா கை என்ன செய்யறது? அப்படி இல்ல, எல்லாரும் அதே அளவு இன்சான் உடம்புதான். கால் நீளம்னா காலின் அளவு கையும் இருக்கும்.
இல்ல சார் உடம்புக்கு சில சில பேருக்கு சேர்க்கிற கை கட்ட கால் நீளம். இல்ல இல்ல அப்படி இருக்காது ஹர்ஷா. நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா செய்யலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா அதுக்கு எங்க தானே கொழுக்கி மாதிரி போட்டு பிடிச்சு எங்களுக்கு உதவி கிடைக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் நீளமா தானே அதெல்லாம் கொழுவி இழுக்க வேண்டும் அந்த ஆசனத்தை கிடைக்கிறோம். அதனால மினானிய கேட்க நினைக்கிறதா ஹர்ஷன் ஒரு ஆசனம் செய்தனீங்களா? நான் செய்தேன். வாழ்த்துக்கள். இன்றைக்கு தான் அந்த ஆசனம் சொல்லிக் கொடுத்திருந்தேன். நான் வாழ்த்துக்கள். நான் சொல்லிக் கொடுக்கவில்லை, சொல்லிக் கொடுக்க இருந்தது அம்புவில்ல ஆசனம். அது பல மாதிரியும் இலகுவாயும் பிடிப்பிடும். எல்லாராலையும் டக்குனு பிடிக்கவும் இல்லாம இருக்கும். அது கபிஷாசனம் எனக்கு கையொரு பக்கம் இருக்கும், காலர் பக்கம் இருக்கும், விளங்காது இருக்க முடியாது. நன்றி நன்றி. தொடர் நிகழ்ச்சிகளுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது. மகிழ்ச்சி, சந்தோஷம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக ஏற்கனவே அமைந்து விட்டது. என்னிடம் ஒரு கேள்வி. ஒரு முறை அதிகத்தோட இருந்த ஒரு முறை பயிற்சிக்குள்ள ஒரு நடப்பயிற்சி, ஒரு யோகாசனம் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்ன அதை நாங்கள் அனுபவிச்சோம். சந்தோஷம். நாங்கள் மீண்டும் ஒரு முறை இணைந்து பின்பு ருசி தரும் அருமையான சாப்பாடு. அதான் பாரதியார் பாடல். காலை எழுந்தவுடன் காலை கடனை முடித்து ஒரு நடை, பின்பு யோகாசனம், அதை தொடர்ந்து கனிவு தரும் ருசியுள்ள சாப்பாடு, பின்பு மதியத்துக்கு பின் குட்டி தூக்கம், அதன் பின் எழுந்து மாலை தேநீர் உணவு தயாரித்து தேநீருடன் குடும்பமாக இருந்து அருந்துதல். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அப்ப யோகா ஆசிரியருக்கு கைதட்டி உற்சாகத்தை கொடுத்து விட்டோமா? திரும்ப செய்வோம். வாழ்த்துக்கள். நன்றி எல்லோருக்கும். நன்றி, மகிழ்ச்சி. 165வது நிகழ்வோடு சந்திப்போம். அடுத்த சந்திக்கும் வரை எல்லோருக்கும் நன்றி. விடைபெறுகிறோம். தொடரும் நிகழ்வு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.